வணக்கம். மற்றொரு காணொலியில் சந்திக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற தலைப்பு செருப்பும் நம்மட ஆளுமையில் ஒரு அங்கங்களாகத்தான் தொழிற்படுதுன்றதை தான் பார்க்க போகிறோம். செருப்பில் அப்படி என்ன இருக்குது? கனமா பேர் கேட்குற விஷயம் செருப்பில் அப்படி என்ன இருக்குது? நிறைய பேர் கேட்பாங்க. ஒரு செருப்பு தான் எங்களோட ஆளுமையையோ இல்லை எங்களோட மனநிலையையோ தீர்மானிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஒரு வீடு சுத்தமாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது என்றால், பெரும்பாலும் சந்தோஷத்தை விட சுத்தமாக இருக்கிறது என்று கருதுவோம் என்றால் பெரும்பாலும் நாங்கள் ரெண்டு விஷயங்களை பார்ப்போம். ஒன்று கழிவறை, இன்னொன்று செருப்பு இருக்கிற அந்த அலுமாரியை சொல்லுவோம். அப்படி இது ரெண்டும் தான் ஒரு வீட்டை சுத்தத்தை தீர்மானிக்குது. அந்த வகையில் இந்த செருப்பு எப்படியா ஒரு மனிதண்ட ஆளுமையில் செல்வாக்கு செலுத்துது என்றதை தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கணும். என்னடா காலில் போடுற ஒரு விஷயம்தானே, ஒரு சாதாரண விஷயம்தானே என்று அலட்சியமாக எண்ணக்கூடாது. செருப்பு தான் உண்மையாக ஒரு மனிதண்ட ஒரு பிஹேவியரையோ ஒரு நடத்தையோ தீர்மானிக்குதுன்னு சொல்லலாம். இப்போ உடம்புல பல்வேறுபட்ட ஆடைகளை அழகாக அணைந்தாலும் செருப்பு அசுத்தமாக இருந்தால் அந்த மனிதன் எப்படி சித்தரிக்கப்படுவான்ன்றதை நீங்களே எண்ணி பாருங்க. அடுத்தது இந்த செருப்பை எப்படி நாங்கள் வீட்டு வாசலில் கலட்டிட்டு போகிறோம் என்ற அந்த விஷயங்களை வச்சு நாங்கள் என்ன மனநிலையில் இருக்கோம்ன்றதையும் சிலர் அறிந்து கொள்வாங்க. பெரும்பாலும் இந்த செருப்பு இப்போ ஷூ ரெக்கில் இருக்குதுன்னு சொன்னால் அது இருக்கிற அந்த நேர்த்தியை வச்சு சிலாக்கள மனநிலையை தீர்மானிப்பாங்க. சிலாக்கள் பாருங்க வெளியில் போயிட்டு செருப்பு அப்படியே தூக்கி வீசிட்டு போவாங்க. அவங்க ஏதோ ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸில் வருவாங்க, அவங்க தூக்கி வீசிட்டு போவாங்க. அப்போ நிறைய திரைப்படங்களே கண்டிருப்போம். இப்படியான ஒரு நாங்கள் போடுற பாதணியும் நம்மளோட மனநிலையை தீர்மானிக்கக்கூடிய மாதிரி அமைஞ்சிருக்குது. மற்றது நாங்கள் ஒரு வேலைக்கு போகிறோம் என்றாலும் செருப்பை தான் தேடுவோம். முக்கியமாக பார்க்க போனால் நம்மளுக்கு அந்த இருந்த இடத்துல அந்த செருப்பு இல்லாட்டி எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகும். நாங்கள் போகிற நேரம் அந்த செருப்பு இல்லாட்டி எப்படி ஸ்ட்ரெஸ் ஆகும் யோசிச்சு பாருங்க. அதோட நாங்கள் ஒரு திருமண வீடுகளோ இல்லை கேளிக்கை நிகழ்வுகளோ சரி, எங்களோட உடைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பாதணியை நாங்கள் மாற்றிக்கொள்வோம். பெரும்பாலும் ஆண்கள் பாதணியில் கொஞ்சம் முக்கியத்துவம் செலுத்துவாங்க உடைகளுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ ப்ரௌன் கலர் ஷர்ட் போட்டு இன் பண்ண போகிறாங்கன்னா அந்த ப்ரௌன் கலருக்கு ஏற்ற மாதிரி பெல்ட், ப்ரௌன் கலருக்கு ஏற்ற மாதிரி ஷூ அதை விரும்புவாங்க. இப்படியா ஒரு பாதணி என்றது ஒரு மனிதண்ட முக்கியமான வாழ்க்கையில் ஒரு அங்கமாக ஒரு மனநிலையை தீர்மானிக்கிற காரணியாகத்தான் தொழிற்படுது. அடுத்தது கை கடிகாரம். உண்மையிலே ஆண்களுக்கு மிகவும் பிடித்ததுன்னு சொல்லுவாங்க. பெரும்பாலான இந்த வேலைகளுக்கு போகிற ஆண்கள் அதிகமாக பிடித்து அணிவார்கள். அதுவும் காஸ்ட்லியான வாட்ச் அப்படி இப்படி என்று சொல்லி மணிக்கூடு, அதாவது கடிகாரம், கை கடிகாரம் பழுதடைந்திருந்தாலும் அதை ஒரு ஸ்டைலுக்காக என்று சொல்லுவாங்க. எங்கட பாசையில் சொல்ல போட வேண்டாம், ஸ்டைலுக்காக அணிந்துட்டு திரிவார்கள். அது இப்போ எனக்கு எப்படி இது விளங்கிட்டுண்டா, ஒரு நண்பர் ஒருவர் இருந்தார். அவர் டைம் கேட்குற நேரம் அவர் தன் ஃபோன் எடுத்து தான் டைம் பார்த்து சொன்னார். அப்போ என்னடா இது வாட்சை கையில் கட்டிட்டு ஃபோன் எடுத்து டைம் பார்த்து சொல்கிறான்னு சொன்னால், இவன் இந்த மணிக்கூடு பழுதடைந்திருந்தி, ஆனால் அதை ஒரு ஸ்டைலுக்காக அதில் வடிவமைப்புக்காக அதை மேலே அணிஞ்சிட்டு திரிகிறார். இதே மாதிரி தான் நிறைய ஆண்கள். கூடுதலாக நாங்கள் பார்க்க போனால் இப்போ அலுவலகத்துக்கு போக தயாரான ஆண்கள் ரெண்டு விஷயத்தை மெயினாக தேடிக்கொண்டிருப்பாங்க அடிக்கடி. ஒன்று பாதணி, இன்னொன்று கை கடிகாரம். மனைவியிட்ட திட்டுவாங்களே, இங்கே இதில் வச்ச கை கடிகாரத்தை காணல அப்படி இப்படி என்ற ஒரு முரண்பாடான இது சொல்கிற நேரம் மனைவி சொல்லுவாங்க, கை கடிகாரம் இல்லாமல் பரவாயில்ல, போனால் பரவாயில்ல அலுவலகத்துக்குண்டா அவங்களுக்கு ஒரு அந்த நாள் ஃபுல்லாக அவங்களுக்கு ஒரு இது இருக்காது, கம்ப்ளீட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இதை என்னென்னு சொன்னால் வளமையாக அவங்கள் அதற்கு அது ஒரு வாழ்க்கையில் ஒரு உடல் வடிவமைப்புடைய ஒரு அங்கமாகவும் பார்க்கக்கூடிய சிலருக்கு அது அந்த இடத்துல இல்லாமல் போனால் அது ஒரு பெரிய தாக்கமாகத்தான் தெரியும். இதே மாதிரி இந்த கை கடிகாரம் மற்றும் பாதணி, இந்த ரெண்டு விஷயமும் ஒரு மனிதண்ட வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒன்றாகவும் ஒரு ஆளுமையை தீர்மானிக்கிற காரணியாகவும் தொழிற்படுகிறது. மிகவும் முக்கியமாக சொல்ல போனால் இந்த பாதணி என்றது ஒருவர மனநிலையையும் எவ்வாறு அமைஞ்சிருக்கு என்றதை தீர்மானிக்கிறதுக்கான ஒரு எடுகோளாகவும் நாங்கள் கொள்ளலாம். நீங்கள் அணிகிற செருப்பு தான் உங்களோட நடத்தையோ தீர்மானிக்குதுன்னு சொல்லுவாங்க. அதுலேயும் மிக முக்கியமாக இந்த செருப்பை 3 வகையாக யூஸ் பண்ணுறாங்களும் இருக்காங்க. வீட்டுக்கு ஒரு செருப்பு,